திருத்தணியில நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் பேரதிர்ச்சியா இருக்கும். ஒரு 4 சிறுவர்கள் ஒரு வடமாநில இளைஞனை கத்தியால வெட்டுறதும் அடிக்கிறதும் சொல்லி அதை காணொலியா எடுத்து பதிவிட்டு இருக்கான். காரணம் என்னடான்னு கேட்டா, முன்பகை ஏதாவது பிரச்சனை கேட்டா அப்படிலாம் எதுவுமே இல்ல. போதையில இருந்திருக்கான். அப்போ இந்த பையனை பார்த்திருக்கேன், அந்த வடமாநில இளைஞனை பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரியான சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க. இது என்ன மாதிரியான சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு நிச்சயமா புரியல. ஏன்னா, கல்வியில் உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு, மருத்துவத்தில் உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து உயர்கல்விக்கும் மாணவர்களுடைய படிப்பிற்கும் வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கும் எண்ணற்ற பல திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. விளையாட்டு போட்டிகள் நடத்துறது, மாவட்டம் தோறும் விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதுன்னு சொல்லி பல திட்டங்களை இந்த அரசு வழங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இந்த மாணவர்கள் இப்படி வழிகெட்டு போறதுக்கான காரணம் என்ன? இந்த போதை, இந்த குடிப்பழக்கம், இந்த கஞ்சா பழக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்துல என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, எப்படியாவது இந்த மாநிலத்தை போதை இல்லாத மாநிலமாக உருவாக்கி கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுட்டு, இந்த மாதிரியான சூழ்நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சில கவிஞர்களுடைய கவிதைகள் படிச்சேன். அதை இப்ப உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த வரிகள் தான் இப்போது உங்களை அடைய போகிறது. சுவாசம் அடகு வைக்காதே, போதைக்கு அடிமையாகாதே. சுவாசம் அடகு வைக்காதே, போதைக்கு அடிமையாகாதே. கஞ்சா எனும் நஞ்சு மரம் உன் குடும்பத்தின் வேரையே அழிக்கும். கஞ்சா எனும் நஞ்சு மரம் உன் குடும்பத்தின் வேரையே அழிக்கும். இளமை என்பது எரிமலை, இளமை என்பது எரிமலை, அதை சாம்பலாக்கிக் கொள்ளாதே. லட்சியம் எனும் போதைக்குள் அது உன்னை சிகரம் தொட வைக்கும் அப்படின்னு கவிஞர் இளைய பாரதி எழுதின கவிதைகளும், வசந்தத்தை தேடி போகும் வாலிப பறவையே, வசந்தத்தை தேடி போகும் வாலிப பறவையே, கஞ்சா எனும் வலையில் சிக்கி உன் இறகை இழக்காதே. கஞ்சா எனும் வலையில் சிக்கி உன் இறகை இழக்காதே. போதை தரும் ஒரு நிமிட உற்சாகம், போதை தரும் ஒரு நிமிட உற்சாகம் உன் ஆயுளை செதுக்கும் கூர்மையான ஆயுதம் என்பதை மறக்காது. உன்னை நீயே கொன்று கொள்ள ஏன் இத்தனை அவசரம் அப்படின்னு கவிஞர் சிநேகன் அவர்கள் எழுதிய கவிதை.